பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவித்ததான காலகட்டத்திலே தம்மை பின்பற்றி வருகிறதான ஜனங்களை பார்த்து கூறியதான ஒரு அருமையான வார்த்தையை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செடியாக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் கொடிகளாக இருக்கிறோம். அவரோடு கூட நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அவரை அல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இந்த வசனமானது சொல்லுகிறது. 15ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகள் கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகள் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் மிகுதியான கனிகள் இல்லாவிட்டால் அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர் நம்மை குறித்து இருக்கிறதான தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே அவரோடு நிலைத்திருந்து நாம் அதிகமாக கனிகளை கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். ஆகவே அதற்காக அவர் செய்கிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கும்போது, அதிக கனி கொடுக்கும்படியாக நான் அதை சுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஸோ கனி கொடுக்கிறவர்கள் அதிக கனி கொடுக்கும்படியாக தேவன் அவதை சுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கனி கொடாதவர்களை ஆண்டவர் வெட்டுண்டு அக்கினியிலே போடுகிறார் என்பது நமக்கு தெரியும். கனி கொடுக்காதவர்களை குறித்து தேவன் அக்கறை காட்டுவதில்லை. கிறிஸ்துவ ஜீவியத்தில் கனிகள் அற்றவர்களாக, கனி தராதவர்களாக, ஒரு வெறுமையாக சாதாரணமாக கர்த்தரை பின்பற்றி கொண்டு வருகிறவர்கள், எந்த விதமான தேவனுக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லாதவர்களை குறித்து ஆண்டவர் கவலைப்படுகிறதில்லை. ஆனால் கனி கொடுக்கிறவர்களை குறித்து அவர் கவலை. அதிகமாக கனி கொடுக்க வைக்கணும் இவங்களை அப்படின்னு சொல்லி தேவன் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சுத்திகரிக்கிற இல்லாட்டா சுத்தமாக்குற ஒரு வேலையை செய்கிறார். எவ்விதமான சுத்தமாக்குற ஒரு வேலையை செய்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கும்போது, இல்லாட்டால் எப்படி அந்த காரியத்தை அவர் செய்கிறார் என்று பார்க்கும்போது, அதே அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போதே சுத்தமாகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய இங்கு தமிழ் உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிற மொழிகளில பார்க்கும்போது அவருடைய வார்த்தை வசனத்தின் மூலமாக தேவன் நம்ம சுத்திகரிக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி இல்லாவிட்ட கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அந்த வார்த்தைகள் மூலமாக, வசனங்களின் மூலமாக சுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதன் அந்த வசனத்தின் மூலமாக சுத்தமாக்கப்படுகிறான். அதிகமாக கனி கொடுக்குவதற்கு ஏதுவான ஒரு வேலையை கர்த்தர் அங்கே செய்கிறார். அதனால்தான் யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லும் போது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று படிக்கிறோம். ஸோ தேவனுடைய சத்தியத்தின் மூலம், வசனத்தின் மூலமாக நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரித்து இல்லாட்ட சுத்தம் ஆகி அதிகமாக கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். இது ஆண்டவர் எப்படிப்பட்டதான காரியத்தை சுத்தமாக்குறார் என்று சொல்லி நான் பார்க்கும் போது, கனி கொடுக்கும்படியாக தேவன் சுத்தமாக்குறார் என்று சொல்லும் போது, அதனுடைய அந்த காய்ந்த அந்த கொப்புகளை, அந்த கிளைகளை ஆண்டவர் முறித்து போடுகிறார், இல்லாவிட்டால் அகற்றி போடுகிறார். இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலர்ந்து போன அந்த கொப்புகளை ஆண்டவர் அகற்றி விட்டு நல்ல கொப்புகள் உண்டாகி அதன் மூலமாக கனிகள் உண்டாகும்படி கர்த்தர் செய்கிறார். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அதன் கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போகும். ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனம் அல்ல, ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அது கிருபை செய்யாமலும் இருப்பார் என்று படிக்கிறோம். பாருங்க, உலர்ந்து போன கொப்புகள் ஒடிந்து போகும், அது உணர்வு உள்ள ஜனம் அல்ல என்று சொல்லுகிறார். ஸோ உணர்வை இழந்தவர்கள்
அந்த உலர்ந்து போன கொப்புகளாக மாறுகிறார்கள். ஸோ உணர்வை இழக்கிற ஜனம் உலர்ந்து போன கொப்புகளாக மாறுகிறார்கள். அந்த உலர்ந்து போன கொப்புகள் இருக்கிற வரைக்கும் கனிகள் உண்டாக முடியாது. இந்த உணர்ந்து போன கொப்புகள் உடைக்கப்படும் போது, இல்லாவிட்டால் அகற்றப்படும் போதுதான் கனிகள் உண்டாகும். ஆகவே இந்த உலர்ந்த கொப்புகளை ஆண்டவர் முறிக்கிறார். இந்த உலர்ந்து போன அனுபவம் எப்படி உண்டாகிறது? உணர்வை இழக்கும் போது. பிரியமானுள்ளே, உணர்வுள்ளவர்களாக நாம் கர்த்தரை பின்பற்ற வேணும். 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேணும். ஸோ எந்த சூழ்நிலையிலும் சந்தர்ப்பத்திலும் தேவனை தேடுகிற ஒரு உணர்வு, தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஜனம் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று படிக்கிறோம். ஸோ தேவனை தேடுகிற ஒரு உணர்வு வேணும். இரண்டாவதாக 119ஆம் சங்கீதம் 73ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவருடைய கற்பனைகளை கை கொள்ள உணர்வு உண்டாயிருக்க வேண்டும் என்று படிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதற்கான ஒரு உணர்வு. ஸோ இந்த உணர்வு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தேவனை தேடுவதற்கும் அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள் கை கொள்வதற்கும் உண்டாயிருக்கிறது. ஸோ இந்த உணர்வு இழக்கும் போது அவர்களுடைய கொப்புகள் உலர்ந்து போகுது, கனிகள் அற்றவர்களாக மாறிவிடுகிறார். ஸோ பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வு நம்முடைய ஜீவியத்தில் பாதுகாத்து கொள்ள வேணும். அதே சமயம் அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு, கற்பனைகளை கை கொள்வதற்கான உணர்வு நமக்கு இருக்க வேணும். ஏனோ தானோ என்று உணர்வில்லாதவர்களாய் ஜீவிக்கும் போது நம்முடைய கொப்புகள் உலர்ந்து போகும், கனிகள் அற்றவர்களாக மாறி விடுகிறோம். இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷத்திலே படிக்கும் போது 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும் என்று சொல்லி படிக்கிறோம். ஸோ என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் உலர்ந்து போன கொப்புகளை போல இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அவரோடு கூட நிலைத்திருக்க வேணும். அதான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று படிக்கிறோம். தேவனில் நிலைத்திருக்கும் போது அந்த உலர்ந்து போன அனுபவங்கள் நமக்குள்ள வராது. ஸோ தேவனில் நிலைத்திராதவர்கள் உலர்ந்து போகுன கொப்புகள் உடையவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்போது கனிகளை அவர்கள் இழந்து போகிறார்கள். அங்கே படிக்கிறோம், அது அக்கினியில போடப்படும், அவைகளில் எரிந்து போகும் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே பிரியமானுள்ளே, கொப்புகள் உலராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவதாக தேவனோடு கூட நிலைத்திருக்க வேணும். உலகத்தில் இருக்கிற பல மனிதர்களோடு கூட நாம் நிலைத்திருக்கலாம், இசைந்திருக்கலாம், சேர்ந்திருக்கலாம். அது முக்கியம் அல்ல. இல்லாவிட்டால் சபைகளிலே இருக்கக்கூடிய நாம் ஊழியக்காரர்களோடு சேர்ந்திருப்பதினால் கனி கொடுக்கலாம் என்று நினைக்கலாம். அதல்ல விஷயம். கர்த்தர் சொல்ற, என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அவரோடு நிலைத்திருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். ஆகவே அவரோடு இருக்கும்போது மிகுதியான கனி கொடுக்கும்படி கர்த்தர் செய்கிறார். நம்முடைய கொப்புகள் உலராமல் இருக்கும்படியா கர்த்தர் செய்கிறார். ஆகவே அது மாத்திரமல்ல, நாம் யோவானிலே வாசிக்கும் போது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும். 1 யோவான் 4:13 வாசிக்கிறோம், அவர் தம்முடைய ஆவியினில் நமக்கு தந்தருளினதினால் நாம் அவரிலும் அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதே அறிந்திருக்கிறோம் என்று படிக்கிறோம். ஸோ தேவனோடு நிலைத்திருக்கிற அனுபவம் என்று சொல்லும் போது முதலாவது அவருடைய ஆவியை பெற்றவர்கள், அவருடைய ஆவியை நமக்கு தந்தருளினதினால் அவரிலும் நாம் அவரிலும் நிலைத்திருக்கிறோம். தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் அவரோடு நிலைத்திருக்கிறார்கள், அவரும் அவர்களோடு நிலைத்திருக்கிறார். ஸோ அவரோடு நிலைத்திருக்கிற அனுபவம் என்று சொன்னால் ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவரோடு நிலைத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக 1 யோவான் 4:15 வாசிக்கும் போது, இயேசுவானவர் தம்முடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். ஸோ இரண்டாவது, அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்கள் அவரோடு நிலைத்திருக்கிறார்கள், தேவனும் அவர்களோடு நிலைத்திருக்கிறார். இது இரண்டாவது ஒரு அனுபவம். முதல்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவரோடு நிலைத்திருக்கிறோம், அவர் நம்மோடு நிலைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுவதனால் ஜபங்களிலே, தோத்திரங்களிலே, இன்னும் பல செய்கைகளிலே கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை பண்ண வேணும். கர்த்தருடைய நாமத்தினால் நடந்தது, கர்த்தர் தான் செய்தார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும், உயர்த்தும் போது அவர் நம்மோடு நிலைத்திருக்கிறார், நாமும் அவரில் நிலைத்திருக்கிறோம். மூன்றாவதாக 1 யோவான் 4:16 வாசிக்கும் போது, தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவன் அவனில் நிலைத்திருக்கிறார். ஸோ தேவ அன்பில நிலைத்திருக்கிறவர்கள்
தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவன் அவங்களோடு நிலைத்திருக்கிறார். இப்ப மூணாவதாக தேவ அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய அன்பு நமக்குள்ள கிரியை செய்யும் கூடிய ஒரு அனுபவத்தில் இருக்கவே. தேவ அன்பு நமக்குள்ள இருக்கும்போது நாம் அவரோட நிலைத்திருக்கலாம், அவரும் நம்மோடு கூட நிலைத்திருப்பார். ஸோ தேவன் நிலைத்திருக்கும் போதுதான் நம்முடைய கொப்புகள் உலராமல் இருக்கும், கனிகள் உள்ள அனுபவங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். மூன்றாவதாக வேத வசனத்துல நாம் படிக்கும்போது உலர்ந்து போகிற அனுபவம் எதனாலே உண்டாகும் என்று பார்க்கும்போது யோபு அதை சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல படிக்கும்போது, இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போகும் என்று படிக்கிறோம். தண்ணீர்கள் அடக்கும் போது எல்லாம் உலர்ந்து போகும். ஸோ தண்ணீர் வராத போது, இல்லாவிட தண்ணீர் இல்லாமையினாலே உலர்ந்து போகிற அனுபவம் உண்டாகிறது. பிரியமானே, தண்ணீர் என்று சொல்லும் போது ஏசாயா 44:3 வாசிக்கிறோம், தாகம் உள்ளவனின் மேல் தண்ணீரை உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தண்ணீர் என்று சொல்லும்போது பரிசுத்தாவியினுடைய ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. ஆகவே பிரியமான பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம், அந்த நிறைவு நமக்குள்ள உலர்ந்த அனுபவங்கள் வராதபடி செய்யும். ஆகவே இந்த உலர்ந்து போன கொப்புகள் உள்ளவர்கள், இல்ல உலர்ந்த அனுபவங்கள் உள்ளவர்கள் ப்ராப்பரா சரியான விதத்துல கனி கொடுக்க முடியாது. சரியான கனி கொடுக்காதவர்கள் மிகுதியான கனி கொடுக்கும்படி தேவன் அவர்களை சுத்தம் செய்ய முடியாது. ஆகவேதான் இங்கே இயேசு சொல்லுகிறார், மிகுதியான நீ கனி கொடுக்கும்படி அந்த உலர்ந்த கொப்புகளை எல்லாம் நான் கழித்து போடுறேன், சுத்தம் பண்ணுகிறேன். அப்ப சுத்தம் பண்ணப்படும் போது நமக்குள்ள மிகுதியான கனிகள் உண்டாகும். இந்த மிகுதியான கனிகள் எதற்காக? யோவான் 15:8 வாசிக்கும் போது இங்க இயேசு சொல்றார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷரா இருப்பீர்கள். பிரியமானே, தேவன் பிதாவானவர் மகிமைப்படணும்னு சொன்ன மிகுதியான கனி கொடுக்கும். சும்மா ஏதோ 1-2 கனிகளை கொடுத்து ஜீவிப்பதில் ஆண்டவர் பிரியப்படுவதில்லை, இல்லை மகிமைப்படுவதில்லை. மிகுதியாய் கனி கொடுக்கும் போது பிதா மகிமைப்படுகிறார். அவருக்கு சீஷர்களாக நாம் எண்ணப்படுகிறோம். அவரை பின்பற்றக்கூடிய அந்த சீஷர்களாக நாம் காணப்பட முடியும். ஆகவே தொடர்ந்து அவருடைய சீஷர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிதாவை மகிமைப்படுத்துகிற பிதா மகிமைப்படக்கூடிய ஒரு இடத்துல ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்க வசனம் சொல் மிகுதியான கனிகளை கொடுக்க வேணும். ஸோ மிகுதியாக கனிகளை தந்து அவருக்காக நாம் ஜீவிக்கும் போதுதான் நாம் அவருடைய சீஷர்களாய் தொடர்ந்து நீடிக்க முடியும், பிதாவை மகிமைப்படுத்த முடியும். ஆகவே நம்முடைய செயல்கள் பிதாவை மகிமைப்படணும், ஆண்டவர் மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் என்கிற ஆவல் வாஞ்சையெல்லாம் இருக்கலாம். ஆனா கனி மிகுதியா இருந்தால்தான் அந்த அனுபவங்கள் கிடைக்கும். ஸோ மிகுதியான கனிகள் கொடுக்கும்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில சுத்தமாகுதலை செய்கிறாராம். ஸோ அவ்வப்போது நமக்குள்ள உண்டாகிற அந்த உலர்ந்த காய்ந்த கொப்புகளை அகற்றி ஆண்டவர் நமக்குள்ள பசுமையான கிளைகளை உண்டாக்கி அதன் மூலமாக மிகுந்த கனிகள் உண்டாகும்படி கர்த்தர் செய்கிறார். ஸோ இந்த அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து வர வேணும், ஒப்பு கொடுக்க வேணும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஜீவியம் நமக்குள்ள காணப்படும். ஆகவே ஒரு விஷயம் கூட கண்களை மூடி கர்த்தருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. மிகுதியான கனிகளை கொடுக்க வேண்டும் என்கிற ஆவல் வாஞ்சை நமக்குள்ள இருக்கலாம். கர்த்தருக்காக அதிகமா பிரயாசப்படணும், அதிக கனிகளை கொடுக்கணும், அதிகமா அவருக்காக இது செய்யணும் அதை செய்யணும் என்கிறதான பல வாஞ்சையோடு கூட ஜீவிக்கலாம். பிரியமானவர்களே, நீ எவ்வளவு கனி கொடுக்குறியோ அது முக்கியம். அதை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில உலர்ந்த கொப்புகளும் அவ்வப்போது எட்டி பார்க்கும் உண்டாகும். ஆகவே உணர்வில்லாத அனுபவங்கள் வரும்போது உலர்ந்த கொப்புகள் உண்டாகிவிடும். அவருடைய வார்த்தையின் கற்பனைப்படி நடக்காத போது உலர்ந்த கொப்புகள் உண்டாகிவிடும். அவரோடு கூட நிலைத்திராமல் இருக்கும் போது உலர்ந்த கொப்புகள் உண்டாகும். தண்ணீர் இல்லாத அனுபவம் உண்டாகும் போது உலர்ந்த கொப்புகள் உண்டாகும். ஆகவே இந்த பரிசுத்தாவினுடைய நிறைவினால கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நாம் ஜீவித்து நம்முடைய ஜீவியத்தை சுத்தமாக்கி கொள்ளும் போது நமக்குள்ளே மிகுதியான கனிகளின் அனுபவம் உண்டாகும். தொடர்ந்து அவருடைய சீஷர்களாக நாம் நிலைத்திருக்க முடியும், பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க முடியும். கர்த்தருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. நல்ல பிதாவையும் அருமையான சமூகத்துக்காய் துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுதான் நம்முடைய ஜனங்களுக்கு தாவே ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். மிகுதியான கனிகளை தர வேணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறீர். அந்த அனுபவங்கள் எங்களுக்கு உண்டாகும்படி அவ்வப்போது எங்களை சுத்தமாக்குறீர் ஆண்டவரே. அந்த சுத்திகரிப்புக்கு நாங்கள் இடம் கொடுத்து எங்களுடைய ஜீவியத்தை தாழ்த்தி சுத்தமாக்கி கொண்டு இன்னும் அதிகமான கனிகளை பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த அதிகமான அனுபவங்களை கர்த்தாவே நாங்கள் உடையவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிகுதியான கனிகள் கொடுக்கிறவர்கள் தொடர்ந்து சீஷர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுறது. ஆகவே நாங்கள் உம்முடைய சீஷர்களாக உம்மை தொடர்ந்து பின்பற்றும்படி அதிக கனிகள் உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்டதான உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கூட இந்த அனுபவத்துக்குள்ள வழி நடத்தும், தாழ்த்துகிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமா கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.